ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி டிஃபன் சாம்பார் பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், மெலிசாக கட் பண்ணி. ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். பூண்டு 2 போட்டுக்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் சாம்பார். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது குயிக்காக மார்னிங் டைமில் இருக்கப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக சிம்பிளாக பண்ணோன்னா இந்த இட்லி சாம்பார் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் மூடிட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு நல்லா மைய வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு. மற்ற விட்டு நசுக்கிக்கிட்டு நம்ம வந்து ஒரு அரை கப்பு பருப்புக்கு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மற்ற வச்சு நான் மசிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட்லி, மினி இட்லி, பொங்கல், தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார். ரொம்ப குயிக்காக கூட பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் மினி இட்லி ஊற்றி கொடுத்துட்டு இந்த சாம்பார் வச்சு கொடுத்தா சூப்பராக குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவையான கருவேப்பிலை, 2 வரமிளகா, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிப்பு அந்த சாம்பாருக்கு விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டா நல்லா சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ தேவையான அளவு கொத்தமல்லி, நல்லா கொத்தமல்லி எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து இன்றைக்கி மினி இட்லி கூட இந்த டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த டிஃபன் சாம்பார் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.